தானா அழுதுகிட்டே இருக்கிறாங்க. திடீர்னு கண்ண தொடச்சுட்டு, "இத நான் இப்படியே விடமாட்டேன். கண்டிப்பா விடமாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு வேகமா சொல்றாங்க. அதில நாத்தனார் வந்து ஷாக் ஆயி பார்க்குறாங்க. என்ன இவ இப்படி பார்க்குறான்ட்டு. அப்ப வேகமா வந்து, "அத்தை இது உங்களுக்கு சொந்தமான வீடுங்க அத்த. நான் உழைச்சி கஷ்டப்பட்டு அ வாங்குன வீடு. யாருக்கு குடுக்கணும்னு எனக்கு தானே உரிமை இருக்கு. நான் உங்களுக்கு தான் குடுப்பேங்க அத்த. கண்டிப்பா உங்களுக்கு தான் குடுப்பேன். உங்கள ஏமாற்ற மாட்டேன். இந்த இடத்துல உங்கள நிக்க வச்சு வேதனைப்படுத்துனதுக்கு என்ன மன்னிச்சிருங்க அத்த" அப்படின்னு சொல்லி பயங்கரமா தனம் சொல்லி அழுகுறாங்க. நான் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டதெல்லாம் உங்களுக்கு இந்த வீட வாங்கி நல்லபடியா கட்டி குடுக்கணுங்கிற ஆசையில தான் நான் வேலையே செஞ்சேன். இது வந்து உங்களுக்கு சொந்தமான வீடுங்க அத்த. நான் அடுத்த வீட்டு பொண்ணா இருந்தாலும், இந்த வீடு உங்களுக்குன்னே கட்டுனதுங்க அத்த. அதனால நான் இந்த வீட வந்து யாருக்கும் நான் விட்டு தர மாட்டேன். கண்டிப்பா உங்களுக்கு தான் வாங்கி தருவேன் அப்படின்னு சொன்னது அவங்க நாத்தனார்லாம் பயங்கர ஷாக்ல பார்க்குறாங்க. தனத்தோட பழைய மாமியாருக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஆனா நாத்தனாருக்கு கஷ்டமா இருக்கு. என்னடா இவ இப்படி மாத்தி பேசுறா அப்படின்ட்டு. பக்கத்துல இருக்கிறவங்கலாம் என்னடான்னு வியந்து பார்த்துட்டு இருக்காங்க. தனா இத விடமாட்டாங்கன்னு நெனைக்கிறேன். நீங்க என்ன நெனைக்கிறீங்கன்னு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. தனா இப்படி பேசினது கரெக்ட்டு தான் நெனைக்கிறவங்க கீழ கமெண்ட் குடுங்க. யார் யாருக்கெல்லாம் தனத்த பிடிக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனல பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் குடுங்க. அடுத்தடுத்து எனக்கு முடிஞ்ச அளவுக்கு அடுத்தடுத்து நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். தனம் வந்து சொன்னத கண்டிப்பா நிறைவேத்தி அவங்களுக்கே அந்த வீட வாங்கி குடுத்துருவாங்கன்னு தான் நான் நெனைக்கிறேன். இவங்க இப்படி ஆறுதலா பேசினது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா, அவ்வளோ அழகா ஒரு மாமியார வந்து "அழுகாதீங்க அத்த" அப்படின்னு சொல்லி பேசினதெல்லாம் அவ்வளோ சந்தோஷமா சூப்பரா இருந்தது.